மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது. This holiday season, come meet the Merry Mermaid, Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. புது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும்போது மக்களுக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கும். போன வருஷத்துல நம்ம தவறா பண்ண விஷயங்களெல்லாம் சரியா பண்ணணும், நம்மளை மேம்படுத்திக்கணும், நல்லா க்ரோ ஆகணும், சக்சஸ் பார்க்கணும்னா நிறைய கனவுகளோட புது ஆண்டுக்குள்ள போவாங்க. அப்படி கனவுகளோட புது ஆண்டுக்குள்ள போகக்கூடிய இண்டிவிஜுவல்ஸுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? யூ ஹேவ் டு ஃபார்ம் ஹேபிட்ஸ். இப்போ நீங்கள் புஷ்அப் பண்ணுறீங்கன்னா, நான் டெய்லி ½ எக்ஸசைஸ் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நான் கார்த்தால குளிச்சோன்னா வாலுக்கு அகேன்ஸ்டாக 3 புஷ்அப் பண்ணுவேன்னா இட் பிகம் பல் தேய்க்கிற மாதிரி இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி ரொட்டீன். அந்த டெய்லி ரொட்டீனில் யூ ஹேவ் டு பில்ட் இன் யுவர் குட் ஹேபிட்ஸ். திட் இஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் திங் இன் வெதர் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஆர் ஃபெயிலியர். எனக்கு அடுத்த லட்டு எப்படி திங்கணும், அடுத்த பியர் எப்படி குடிக்கணும், அடுத்த பொண்ணை என்னை திரும்பி பார்க்க வைக்கணும், இந்த அடுத்த ஆணை என்னை எப்படி திரும்பி பார்க்க வைக்கணுங்கிறத அவங்க மோட்டிவேஷன் லைஃபாக இருந்ததுன்னா தென் திஸ் இஸ் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அது பார்ட் ஆஃப் லைஃப், அது வரும். பட் தட் கேனாட் பி த பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் ஆஃப் லைஃப்ங்கிறது. இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இலக்கு என்ன, டெஸ்டினேஷன் என்னன்றது யாருக்கும் தெரியாது. வேர் டு ஐ வாண்ட் டு கோ அப்படின்றது தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பர்பஸ் இன் லைஃபே நீங்கள் தப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பர்பஸ் இன் லைஃப் கேனாட் பி மணி. பர்பஸ் இன் லைஃப் கேனாட் பி தட் ஐ எம் கோயிங் டு பி ஃபேமஸ். நான் செலிபிரிட்டியாக இருக்கணும், நான் பணக்காரனாக இருக்கணுங்கிறது உங்கள் பர்பஸ் இன் லைஃபாக இருந்ததுன்னா அது டெஃபினட்டாக ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம சொசைட்டியில் நீங்கள் எனி பையனை கேட்டிங்கன்னா இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நான் வந்து லாயர் ஆகணும், நான் கிரிக்கெட் விளையாடணும். நீங்கள் ஒரு 1000 பேரை பேட்டி எடுத்தீங்கன்னா ஒரு 5-6 இதில் சினிமாவில் வரணும். பட் இன்னைக்கு தேர் ஆர் thousands of careers. பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, பையன் வந்து இந்த ஸ்கூலில் போடலைன்னா தப்பு, இவ்வளோ மார்க் வாங்கலைன்னா அவன் தப்பு, இந்த டிகிரி அவன் படிக்கலைன்னா தப்பு, அவன் வேலைக்கு போகலைன்னா தப்பு, அவன் கல்யாணம் பண்ணிக்கலைன்னா தப்புன்னு. யூ வாண்ட் யுவர் சைல்டு டு பி எ பார்ட் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் சொசைட்டி. நீங்கள் எப்போதுமே அவுட்கம் நம்பி யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங்னா இட் வில் நெவர் ஒர்க் கம். யூ ஹேவ் டு லுக் அட் தி ப்ராசஸ். தேர் இஸ் அ ப்ராசஸ், தேர் இஸ் அவுட்கம். ஸோ எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, எது நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு இருக்குது. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். சார், இப்போ புது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும்போது மக்களுக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கும். போன வருஷத்துல நம்ம தவறா பண்ண விஷயங்களெல்லாம் சரியா பண்ணணும், நம்மளை மேம்படுத்திக்கணும், நல்லா க்ரோ ஆகணும், சக்சஸ் பார்க்கணும்னா நிறைய கனவுகளோட புது ஆண்டுக்குள்ள போவாங்க. அப்படி கனவுகளோட புது ஆண்டுக்குள்ள போகக்கூடிய இண்டிவிஜுவல்ஸுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? யூ ஹேவ் டு ஃபார்ம் ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் தேர் ஆர் போத் குட் ஹேபிட்ஸ் அண்ட் பேட் ஹேபிட்ஸ். And bad habits are easy to form. Good habits are difficult to form. சார்ல்ஸ் டிபர்க்னு ஒரு ஹார்வர்டு சைக்காலஜிஸ்ட் இருக்கார். ஹேபிட்ஸ் பற்றி ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஹேபிட்ஸ்க்கு ஒரு ட்ரிகர் இருக்கும். த ட்ரிகர், தென் தேர் இஸ் அ ரொட்டீன் அண்ட் தேர் இஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த ரொட்டீன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா யூ have to bring good habits into your daily routine. இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், டைனி ஹேபிட்ஸ்னு ஒரு ஸ்டான்ஃபர்டில் லேபே இருக்குது. இப்போ நீங்கள் புஷ்அப் பண்ணுறீங்கன்னா, நான் டெய்லி ½ எக்ஸசைஸ் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். அன்லஸ் யூ ஹேவ் அ ட்ரெயினர் அண்ட் ஹூ கம்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் வித் யூ, பண்ண மாட்டீங்க. ஸோ நான் கார்த்தால குளிச்சோன்னா வாலுக்கு அகேன்ஸ்டாக 3 புஷ்அப் பண்ணுவேன்னா இட் பிகம் பல் தேய்க்கிற மாதிரி இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி ரொட்டீன். அந்த டெய்லி ரொட்டீனில் யூ ஹேவ் டு பில்ட் இன் யுவர் குட் ஹேபிட்ஸ். திட் இஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் திங் இன் வெதர் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஆர் ஃபெயிலியர். ஸோ a series of good routines will definitely lead to a successful outcome. என்னென்ன பண்ணுனா நம்ம லைஃப்ல சேஞ்ச் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க. குட் ஹேபிட்ஸை பில்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. இந்த விஷயத்த வந்து ப்ராபப்ளி 2023ல கால் எடுத்து வைக்கும் போதும் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஜிம்முக்கு ரெகுலரா போகணும், நம்ம வந்து ஆல்கஹால் குடிக்கக்கூடாது, ஒரு நல்ல ஹேபிட்டை பில்ட் பண்ணணும்லாம் யோசிப்பாங்க. பட் யூஸ்வலாக என்ன ஆகும்னா மக்களுக்கு டிசிப்ளின் இருக்காது. ஒரு 4 நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டிசிப்ளின் இருக்காது. அதுக்கப்புறம் பிகாஸ் you are dramatically trying to bring in a huge habit. Okay. நான் ஜிம்முக்கு போனோங்கிறது இஸ் a lot of effort. Okay. நான் குளிச்சப்புறம் வாலில் 3 வாட்டி புஷ்அப் பண்ணுவேங்கிறது வந்து இஸ் அ டூவபிள் திங். Right. நான் டெய்லி ஜிம்முக்கு போனேங்கிறது இஸ் அ கம்ப்ளீட் சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர். தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். Right. அது ஏன்னா யூ நீட் லாட் ஆஃப் வில் பவர்.
அண்ட் வில் பவர் இஸ் அ மசில். லைக் நீங்கள் வெயிட்ஸ் தூக்கி தான் மசில் பில்டப் பண்ண முடியுங்கிற மாதிரி நீங்கள் வில் பவர் எக்ஸ்பெண்ட், தேர்ஸ் ஒன்லி லிமிட்டட் வில் பவர், ரைட்டுங்களா? அந்த லிமிட்டட் பவர் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கான்ட் யூஸ் இட். ஸோ தி ஸ்ட்ராட்டஜி ஷுட் பி டு உங்களோட டெய்லி ரொட்டீனில் யூ மேக் கிராஜுவல் சேஞ்சஸ். இன் ஜாப்பனீஸ் டெக்னாலஜி, ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் இஸ் கால்ட் கைசன். ஸோ யூ மேக் ஸ்மால் சேஞ்சஸ் எவ்ரி டே and small improvements over a long period of time will change the complete nature. மாலே மாறிடுவான். So you should not look at big thing. Going to gym is a big thing, right? Is a completely different thing. இந்த ஆல்கஹாலில் விடுறதெல்லாம் வந்து சடனாக விடணும்னா you must have a serious health care. If you don't have a serious health care, நீங்கள் விட மாட்டீங்க. So then you have to reduce the frequency to a point when it does not matter. என்னது இப்போ சிகரெட்டு ஊதுறது நிறைய பேர் ஊதுவாங்க. இப்போ நான் பார்க்குறது நான் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் பார்க்குறது வந்து டீ கடைக்கு போனால் தம் அடிப்பாங்க. தம் அடிக்கிறதுக்குன்னே டீ கடைக்கு போவாங்க. ஸோ என்ன ட்ரிகர் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த ரொட்டீனை நீங்கள் மாற்றினீங்கன்னா தி அமௌண்ட் ஆஃப் சிகரெட்ஸ் வில் கோ டவுன். Instead of saying from tomorrow I will stop smoking, because you have not even identified the trigger, then you have not worked out the routine, then whether I am getting a satisfaction. Right. Most of these smoking, drinking ஒரு மைண்ட்லெஸ்ஸாக பண்ணுவோம். நம்ம டீ கடைக்கு போனால் வாயில் ஒன்றை பற்ற வைப்போம் till it becomes an addiction. So unless நீங்கள் அந்த ட்ரிகரை ஐடென்டிஃபை பண்ணி you follow a routine, it is very difficult. எனக்கு எப்பவுமே உங்கள் லைஃப் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக படுற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட 40s தான் நீங்கள் வந்து லைம் லைட்டுக்கு வரீங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு இண்டிவிஜுவலாக வரீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? கொஞ்சம் லேட்டஸ்ட், much very late, 49 or 50 only I became known to the outside world. 50 இயர்ஸில் நீங்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறுறீங்க, எல்லாம் ஒரு பேசக்கூடிய ஒரு மனிதராக மாறுறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் கடைசியில் பெரிய ஒரு சேஞ்ச் வருது, பெரிய ஒரு க்ரோத்தை நீங்கள் பார்க்குறீங்க. என்னன்னா இது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் லெட்ஸ் சே நீங்கள் 25 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் அந்த 25 வருஷம் டிசிப்ளின்டாக ஒர்க் பண்ணுறதுன்றது, கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான், சாதாரண விஷயம் இல்லைல்ல அது. ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது? சரி, எனக்கு வெரி லக்கி. எது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வாஸ் தி ப்ராப்ளம். டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்னா, நான் இப்போ முன்னெல்லாம் வந்து நீங்கள் வந்து பிரபல ஆன்வலம்னா எப்படி போவீங்க? பேப்பரில் எழுதணும். பேப்பர் ஒன்று தான், ஹிந்து தான். ஸோ ஹிந்துவில் நீங்கள் உங்கள் ஆர்டிக்கல் வந்துட்டால் நீங்கள் எக்ஸ்பர்ட்டு. இப்போ ஹிந்துவில் வந்து என் ஆர்டிக்கலை போடலைன்னு வைங்க, நான் என்ன முட்டிக்கிட்டாலும் நான் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. ஸோ ஐ நீடட் ஒரு என்டார்ஸ்மெண்ட் ஆஃப் அன் எடிட்டர் டு சே தட் திஸ் கை இஸ் அன் எக்ஸ்பர்ட். டிவியில் எனக்கு வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது, ரைட்? ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம். சினிமாவில் தியேட்டர், நீங்கள் ஒரு பிரில்லியன்ட் சினிமா ஆளாக இருக்கலாம், பட் என்னால் என் படத்தை தியேட்டர்லேயே ரிலீஸ் பண்ண முடியலன்னா, இஃப் ஐ கனாட், வேணா சினிமா பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சினிமா பண்ணுறது ஒரு கஷ்டம். ப்ரொடியூஸ் பண்ணி படத்தை எடுத்துட்டீங்க, அந்த படத்தை நீங்கள் தியேட்டருக்கு கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட்டு. The theatre owners were controlling the distribution channel. எங்கள் கேஸில் என்ன ஆகிடுச்சுன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் உடஞ்சிது. சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்தது, ஃபேஸ்புக்குன்னு ஒன்று வந்தது. ஃபேஸ்புக்கில் நான் வெறும் ரிட்டன் கண்டென்ட் தான் எழுதிட்டு இருந்தேன், அதுவும் ஆங்கிலத்தில் தான் எழுதிட்டு இருந்தேன். பட் ஃபேஸ்புக்கில் என்ன படித்தவர் ஒருத்தர் வந்து அந்த காலத்தில் இந்த கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. 2014 காலகட்டத்தில் சொல்கிறேன் நான். எல்லாருமே வந்து வாழ்கன்னு சொன்ன கவர்மெண்ட் இது. எல்லாருமே மன்மோகன் சிங்கை தவறு, ஒரு முட்டாள், அறிவுகட்ட முட்டாள், ஒரு வீக் பர்சன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த காலம் அது. அது மாதிரி ஒரு காலம் இருந்ததுன்னு நீங்கள் நம்புறது கஷ்டம், பட் இருந்தது. இல்லை, மன்மோகன் சிங் அறிவுஜீவின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அது தமிழ்நாட்டில் இல்லை. ஆமாயா, அந்த ஆள் அறிவுஜீவி, நீங்கள் தான் தப்புன்னு ஒரு வாய்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ஸ் தேவைப்பட்டது. அந்த வாய்ஸ் நானாக இருந்தேன். ஸோ இது என்னென்னா, என்னோட கான்ஸ்டன்ட் லேர்னிங் அண்ட் ரீடிங் ஓவர் 20 years. an opportunity happens when to say the truth, உறக்க உண்மையை உறக்க சொல்லத்துக்கு
முதுகெலும்பில் இல்லாத ஒரு சொசைட்டியில் ஒரு ஆள் வந்து உண்மையை சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன். 3 விஷயம் நடந்தது. ஃபஸ்ட்டு இவங்க தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள். 2வது டிமானிட்டைசேஷன் ஒரு தப்பாக இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, செந்தில்வேல் என்னை முதல்ல கூப்பிட்டபோது டிமானிட்டைசேஷன் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு விலை வீசி தேடின்னு இருந்தாங்க. அந்த ஒரு ஆள் நான் தான். ஸோ நான் எல்லா டிவி சேனல்லையும் என்னை கூப்பிட்டாங்க. பிகாஸ் அடி வாங்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அடி வாங்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது வரைக்கும் இந்த முட்டாப்பைய மன்மோகன் சிங் ஏதோ மன்மோகன் சிங் ரைட்டுன்னு சொல்கிறான் முட்டாப்பைய அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கட்டாருது, டிமானிட்டைசேஷன் வருது. டிமானிட்டைசேஷன் வந்த முதல் நாள் அன்றைக்கி நைட்டே நியூஸ் 7 செந்திலோட வரைச்ச நான் சொல்கிறேன் டிமானிட்டைசேஷன் தவறு, தப்பான முடிவு, கோல்டுக்கு தான் இன்றைக்கி வியாபாரம் நடக்குங்கிறேன். மெதுவாக 45 நாளுக்குள்ளே நிறைய பேர் நம்ம பக்கம் மாறிடுறாங்க. இன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஹஸ் ப்ரூவ்ட் மீ ரைட். மன்மோகன் சிங் சொல்கிற மாதிரி இன்றைக்கி பிஜேபியை டிமானிட்டைசேஷன் பற்றி பேச மாட்டான். அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா தென் அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா ஹேப்பன். ஸோ இந்த ஆள்கிட்ட ஏதோ இருக்குப்பா, இவன் சொன்னால் நடக்கிறதுப்பா அப்படிங்கிறதுனால இட் பில்ட் அப். பட் இட் கேனாட் கம் ஓவர் நைட். 25 வருஷமாக நான் வந்து புஸ்தகம் படித்தது, நாலேஜ் அக்வயர் பண்ணது, when the distribution opened up எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ரைட். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க, மோட்டிவேஷனுக்கு உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னா நான் கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன், உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாம் பாசிட்டிவாக பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். நான் கமெண்ட்ஸே படிக்க மாட்டேன். பட் எனிவே நீங்கள் ரோட்டில் உங்களை பார்க்கும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, நிறைய இருக்குவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னைக்கு அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்குது. பட் 25 இயர்ஸ் நீங்கள் இருட்டில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ அந்த மோட்டிவேஷன்லாம் இருக்காது. அப்போ எப்படி யூ கெப்ட் மூவிங்? எனக்கு மோட்டிவேஷனுங்கிறது வந்து சரி, நீங்கள் வெளியிலேருந்து வர ரெகக்னிஷன் தான் உங்களுக்குலாம் மோட்டிவேஷன். எனக்கு அந்த மோட்டிவேஷனே கிடையாது. எனக்கு மோட்டிவேஷன் இஸ் நாலேஜ், ஹவு சம்திங் ஒர்க்ஸ். ஒரு எக்கானமின்னு 1991 நான் மன்மோகன் சிங்கோட முதல் ஸ்பீச்லேருந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. நான் வந்து எப்படி எக்கானமி ஒர்க் ஆகணும்னு கற்றுக்கிறதுக்கு 91 இன்டர்நெட்லாம் பெருசாக கிடையாது சார். ஸோ ஒரு புக்காக நீங்கள் வாங்கி அக்வயர் பண்ணி படிக்கிறதுங்கிறது இஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரகிள். ஸோ அண்ட் அந்த புக்ஸ்லாம் இந்தியாவில் கிடைக்காது. ஸோ அந்த புக்கை நீங்கள் வெளிநாட்டில் சோர்ஸ் பண்ணி அந்த புக்கு வருமானு காத்துட்ருந்து அந்த புக்கை படித்து அந்த புக்கில் நோட்ஸ் எடுத்து அந்த புக்ஸ்லேருந்து 300 ஹிண்ட்டு கிடச்சி நீங்கள் திரும்பி தேடி தி ஜேர்னி இட் செல்ஃப் வாஸ் நாட் ஈஸி. பிகாஸ் அந்த புஸ்தகமே இந்தியாவில் கிடையாதுங்கும்போது நீங்கள் இப்போ இன்றைக்கி எல்லாமே நீங்கள் நெட்டில் தேடிடலாம், நெட்டில் டவுன்லோட் பண்ணலாம், பிரிண்ட் அடிக்கலாம். ஒரு புக்கையும் கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் எவனையாவது அதை வாங்கி இங்கே அனுப்ப சொல்லணும். ஸோ தி ஜாய் ஆஃப் லேர்னிங் இருக்குல்ல. இன்ஃபேக்ட் எனக்கு ஐ வில் ஃபீல் வெரி ஹாப்பி இஃப் தி வேர்ல்ட் ஃபர்கெட்ஸ் மீ அண்ட் சென்ட்ஸ் மீ பேக் டு தி ஷியர் ஜாய் ஆஃப் லேர்னிங். என்கிட்ட ஒரு 5000 புஸ்தகம் இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு பி பரீட் இன் மை புக்ஸ் அண்ட் லெஃப்ட் அலோன். அது கண்டிப்பாக நடக்காத, உலகம் உங்களை விட போகிறது இல்லை. ஸோ இப்போ தான் நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இப்போ எனக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை, ஏன்னா என்னோட டெஸ்டினேஷன் என்னன்னு எனக்கு தெரியும், எனக்கு எக்கனாமிக்ஸ் வந்து எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமாம். இப்போ என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இலக்கு என்ன, டெஸ்டினேஷன் என்னன்றது யாருக்கும் தெரியாது. வேர் டு ஐ வாண்ட் டு கோ அப்படின்றது தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பர்பஸ் எப்படி? ஃபஸ்ட்டு பர்பஸ் இன் லைஃப் வந்து கேனாட் பி மணி. இப்போ பர்பஸ் இன் லைஃபே நீங்கள் தப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பர்பஸ் இன் லைஃப் கேனாட் பி மணி. பர்பஸ் இன் லைஃப் கேனாட் பி தட் ஐ எம் கோயிங் டு பி ஃபேமஸ். நான் செலிப்ரிட்டியாக இருக்கணும், நான் பணக்காரனாக இருக்கணுங்கிறது உங்கள் பர்பஸ் இன் லைஃபாக இருந்ததுன்னா அது டெஃபினட்டாக ஃபெயிலியர் ஆகிடும். ஃபஸ்ட்டு ரைட்டா, பணம் சம்பாதிக்கணும், நான் பாப்புலர் ஆகணுங்கிறது தான் இந்த உலகத்தில் 99% பீப்புளை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் அவங்க பர்பஸ் இன் லைஃபாக இருக்குது. தட் இஸ் இன்சிடென்டல். இட் கேன் கம், இட் மே நாட் கம். பர்பஸ் ஹேஸ் டு பி டீப்பர் சென்ஸ் ஆஃப் மீனிங். இப்போது யூ ஷுட் பி ஏபிள் டு எஜுகேட் பீப்புள். நான் மக்களை எஜுகேட் பண்ணணும், இல்லை எனக்கு ஒன்று நல்லா வேலை செய்கிறது புரியணும், இல்லை நான் வந்து மெடிசனில் வந்து ஐ வாண்ட் டு டூ சம்திங், இல்லை நான் இன்ஜினியரிங்கில் இந்த ப்ரோக்ராம் எழுதணும். பீயிங் ரிச் அண்ட் ஃபேமஸ் இஸ் இன்சிடென்டல்.
இட் மே ஹேப்பன், இட் மே நாட் ஹேப்பன். நான் வந்து பில்கேட்ஸ் வந்து ப்ரோக்ராம் எழுதினது நான் பில்லியன் ஆகணும்னு எழுதலை. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபஸ்ட்டு ஆப்பிள் மிஷின் அசம்பிள் பண்ணது நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு இல்லை. கோடீஸ்வரன் வாஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் வாட் ஹீ டிட். ஸோ வாட் யூ என்ஜாய் யூ ஷுட் டூ தட். விஸ்வநாதன் கிரிக்கெட் ஆடிருக்கலாம். ஹி வுட் ஹவ் பீன் மோர் சக்ஸஸ்ஃபுல் அஸ் அ கிரிக்கெட்டர். பைத்தியக்காரன் கிரிக்கெட் ஆடிருந்தால் இன்னும் பணம் சம்பாதிச்சிருப்பான்னு. He wanted to play chess and play to the best of his ability. That he became world champion and became very famous is incidental. நீங்கள் வந்து இன்றைக்கி உட்காந்து அவன் கிரிக்கெட் ஆடிருந்தால் இன்னும் பணம் சம்பாதிச்சிருப்பாருங்கிறது தவறு. நீங்கள் கிரிக்கெட்டை பணத்துக்காக ஆடினா யூ வில் நெவர் பி சக்ஸஸ்ஃபுல். அகெயின் மணி இஸ் அ பை ப்ராடக்ட். ஸோ யூ கேன் மணி அண்ட் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் கேன் நாட் பி தி கோல் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ இப்போ நீங்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு லைஃப்ல ஒருத்தனோட பர்பஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ரொம்ப ஈஸி. ஸோ ஏன் இப்போ நிறைய பேர் அதை கஷ்டப்படுறாங்க பர்பஸ் கண்டுபிடிக்கிறது? அவங்க எங்கே எக்ஸாக்டாக தப்பு பண்ணுறாங்க? எது? பிகாஸ் வி டோன்ட் ஈவன் திங்க் டீப்லி. இல்லை, பிகாஸ் ஸ்டான்ஃபோர்டில் ஒரு இது நடக்கும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும். இட்ஸ் டிலேயிங் கிராட்டிஃபிகேஷன். இது ஹியூமன் மைண்ட் லுக்ஸ் ஃபார் இமீடியட் கிராட்டிஃபிகேஷன். ஸோ வென் யூ லுக் ஃபார் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், உங்கள் பர்பஸ் இன் லைஃப் எப்படி கிடைக்கும்? எனக்கு அடுத்த லட்டு எப்படி திங்கணும், அடுத்த பியர் எப்படி குடிக்கணும், அடுத்த பொண்ணை என்னை திரும்பி பார்க்க வைக்கணும், இல்லை அடுத்த ஆணை என்னை எப்படி திரும்பி பார்க்க வைக்கணுங்கிறது தான் உங்கள் மோட்டிவேஷன் இன் லைஃபாக இருந்ததுன்னா தென் திஸ் இஸ் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அது பார்ட் ஆஃப் லைஃப், அது வரும். பட் தட் கேன் நாட் பி த பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் ஆஃப் லைஃப்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அண்ட் சொசைட்டியில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம சொசைட்டியில் நம்ம பசங்களை அது மாதிரி பண்ணுறதே கிடையாது. நீங்கள் எனி பையனை கேட்டிங்கன்னா இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நான் வந்து லாயர் ஆகணும், நான் கிரிக்கெட் விளையாடணும், இது மாதிரி ஒரு 5 நீங்கள் ஒரு 1000 பேரை பேட்டி எடுத்திங்கன்னா ஒரு 5-6 இதில் சினிமாவில் வரணும், ரைட்? பட் இன்றைக்கி தேர் ஆர் thousands ஆஃப் கேரியர்ஸ். ஸோ வாட் யூ பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, பையன் வந்து இந்த ஸ்கூலில் போடலைன்னா தப்பு, இவ்வளோ மார்க் வாங்கலைன்னா அவன் தப்பு, இந்த டிகிரி அவன் படிக்கலைன்னா தப்பு, அவன் வேலைக்கு போகலைன்னா தப்பு, அவன் கல்யாணம் பண்ணிக்கலைன்னா தப்புன்னு யூ வாண்ட் யுவர் சைல்டு டு பி எ பார்ட் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் சொசைட்டி. இப்போ எங்கள் அம்மா அப்பா இல்லை இன்றைக்கி. எங்கள் அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா வேறு விஷயம். பட் மை பேரண்ட்ஸ் நெவர் டோல்ட் மீ, நீ இந்த ஸ்கூலுக்கு தான் போகணும், நீ இதை தான் படிக்கணும், நீ வேலைக்கு ஏன் போகல, நீ ஏன் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கல, உனக்கு ஏன் குழந்தை பிறக்கலை அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா கேட்டதே கிடையாது. தே அலோட் மீ டு டூ வாட் ஐ வாண்டட் டு டூ. ஸோ நான் வந்து இப்போ சண்டை போட்டு நான் தான் இன்ஜினியரிங் படித்தேன். எங்கள் அப்பா இன்ஜினியரிங் படிக்காத, ஃபைனான்ஸ் படி, நல்ல அட்வைஸ் தான் கொடுத்தாரு. எங்கள் அப்பா சொன்ன பேச்சை கேட்காம நான் இன்ஜினியரிங் படித்தேன். நான் அப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணேன், சேல்ஸ் பண்ணேன், ரைட்டா? அதுக்கப்புறம் லேட் இன் லைஃப் ஐ கேம் டு ஃபைனான்ஸ். பட் மை ஃபாதர் allowed me to do explore what I wanted to do in life. My parents allowed me to do what I want. They didn't put me into straight jacket. In fact, எங்கள் அம்மா அப்பாவோட இருந்த கொலீக்ஸ் எல்லாருமே, உன் பையன் வந்து வேஸ்ட்டாக போயிட்டான், உன் பையனை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, உன் பையன் வந்து ஃபெயிலியர்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா இல்லை, இன்றைக்கி அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி உங்கள் அம்மா இல்லையே, உங்கள் அப்பா இல்லையேம்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லைஃபுங்கிறது வில் டேக் யூ டு அ பாத். ஸோ நீங்கள் எப்போதுமே அவுட்கம் நம்பி யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங்னா இட் வில் நெவர் ஒர்க்கம். யூ ஹாவ் டு லுக் அட் தி ப்ராசஸ். தேர் இஸ் அ ப்ராசஸ், தேர் இஸ் அன் அவுட்கம். ஸோ தேர் ஆர் திங்ஸ் இன் விச் யூ கேன் கம். போத் ஆஃப் அஸ் லைக் செனக்கா. ஸோ எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, எது நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு இருக்குது. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். இப்போ நான் வந்து ஐ எம் அ பிக் அப்பனண்ட் ஆஃப் மோடி. ஐ எம் அன் அப்பனண்ட் ஆஃப் மோடி பிகாஸ் ஐ டோன்ட் லைக் மோடி த பர்சன் கிடையாது. அவர் கருப்பா சேப்பா அவர் என்ன பண்ணுவாருன்னா எனக்கு தெரியாது. ஐ எம் அன் அப்பனண்ட் ஆஃப் ஹிஸ் ஐடியாலஜிக்கல் பொசிஷன். அவர் எனக்கு பர்சனலாக தெர் இஸ் நத்திங் அகேன்ஸ்ட் மோடி ஃபார் மீ. பீப்புள் திங்க் தட் ஐ ஹேட் ஹிம் பர்சனலி. நோ, ஐ டோன்ட் ஹேட் ஹிம். தெர் இஸ் நத்திங் டு ஹேட் மோடி. அவரோட பாலிசிஸ் தப்பு, அவரோட ஐடியாலஜி தப்புங்கிறது தான் என்னோட கருத்து வேறுபாடு. நீங்கள் என்ன கேட்குறீங்க, எல்லோரும் என்ன கேட்க, மோடி தோற்றுருவாரான்னு. அது என் கண்ட்ரோலில் கிடையாது. என் கண்ட்ரோலில் என்ன இருக்குன்னா, என் வாய்ஸை உறக்க சொல்லி ஏன் அவர் தப்பு, எக்கனாமிக்லி அவர் பண்ணுற பாலிசிஸ் ஏன் தப்பு, சோஷியலி அவர் பண்ணுற பாலிசி ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறது தான் என்னோடய வேலை.
மக்கள் அதை உள்வாங்கி ஓட்டு போட்டு அவரை தோக்கடிக்கிறாங்களாங்கிறது என்னோட வேலை கிடையாது. ரைட். சரி, இப்போ பர்பஸ் பற்றி பேசும்போது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் பற்றி பேசுனீங்க. ஸோ மக்கள் வந்து உடனே எனக்கு பெனிஃபிட் வேணுன்ற மாதிரி ஓடுறாங்க, அதனால அவங்க தவறான பாதைகளில் போயிடுறாங்க. இப்போ ஒருத்தர் நல்ல ஆர்டிஸ்டாக இருப்பார், பட் வீட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் டாக்டர் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அப்புறம் அவருக்கு அதுலேருந்து ஒரு கிராட்டிஃபிகேஷன் கிடைக்குது, சுற்றி இருக்கவங்களும் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அவர் தவறான ஒரு ரூட்டில் போகிறார். இப்போ நம்ம சொசைட்டியில் பார்த்தோம்னா 95% மக்கள் பார்த்தோம்னா தவறான இந்த மாதிரியான பாதைகளில் அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ என்ன மைண்டில் ஓடிட்டு இருக்கோம்னா, நம்ம திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் நம்ம லைஃப்பை, எந்த டைரக்ஷனில் போகணுமோ அந்த டைரக்ஷனில் நம்ம போக ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் லெட்ஸே ஒரு மிட் 30s 40s இருக்காங்கன்னு வச்சுப்போம், அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் வேணும் தான். நீங்கள் வந்து ஒரு ஏரியா ஆஃப் கம்ஃபர்ட்டில் இருப்பீங்க. யூ ஷுட் பி வில்லிங் டு ஆல்வேஸ். என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது, ஒரு கம்ஃபர்டபுள் ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சம்திங் ராங். யூ ஷுட் ஆல்வேஸ் ஒர்க் இன் ஏரியாஸ் நீங்கள் வேர் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள். இப்போ எனக்கு கம்ஃபர்டபுள் ஏரியாலே நான் ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ கிரிக்கெட்டே வச்சுப்போம், நான் ஃபஸ்ட் லீக்குக்கு ஃபஸ்ட் டிவிஷன் ஆடி அதுக்கு மேலே போயிட்டேன் என் டேலண்ட்டுன்னு. இப்போ டெண்டுல்கர் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் ஆடி செஞ்சுரி அடிச்சுனே இருந்தான்னா பொழுது போகுமா? பட் ஃபஸ்ட் டிவிஷன் ஆடுறவன் 10 வாட்டி செஞ்சுரி அடிச்சிட்டோம், நான் அடுத்த லெவலுக்கு போகிறேன். தட் மீன்ஸ் ஐ எம் லீவிங் மை கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் கோயிங் டு தி நெக்ஸ்ட் லெவல். அங்கே போய் நான் ஃபெயில் ஆகிடுவேனோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கிற, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ தட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். யூ டோன்ட் இதை விட்டு கூடு தாவற மாதிரி தானே அது. யூ ஆர் லீவிங் சம்திங் அண்ட் கோயிங் டு சம்திங் நியூ. ஸோ தட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியருங்கிறது இஸ் த பிக்கஸ்ட் பிளாக். அது பிகெஸ்ட் பிளாக் அது. ஆனால் அது நியாயமான ஒரு பயம் தானே. இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு மிட் 30s இருக்க ஒரு டாக்டர்னு வச்சுப்போம், ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணியிருப்பேன், அந்த ப்ரொஃபஷனில் ஒரு 10 years ஒர்க் பண்ணியிருப்பேன், என் லைஃபோட ஒர்க் ஃபுல்லாக அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுப்போம், நான் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரவுண்ட். நீங்கள் தூக்கி போடணும்னு அவசியமே கிடையாது. இந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்கிறேன். யூ கேன் ஆல்வேஸ், ஒரு ஹாஸ்பிட்டல் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் அ சிங்கிள் டாக்டர். பிரதாப் ரெட்டி இன்னும் வந்து ஹீ இஸ் நாட் கன்சல்டிங் இன் அப்போலோ. இன் திஸ் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஹாவ் டைம் டு டூ ஆர்டிஸ்ட். யூ கேன் பி அ பெயிண்டர், யூ கேன் பெயிண்ட் இன் யுவர் டைம், யூ கேன் டூ வாட் யூ வாண்ட். அண்ட் அதர் திங் இஸ், இஃப் ஐ வாண்ட் டு பி அ சிங்கர், then you have to give it up. You have to give up something to give up something. எதுக்கு விடணும், எதுக்கு பயப்படணும்? as long as you have 3 star. நான் உன்னை திரும்பி சொல்கிறேன், I am greatly influenced by காமராஜ். காமராஜ் இஸ் ஒன் ஆஃப் மை கிரேட் இன்ஃப்ளூயன்சஸ். நீங்கள் அவர் வீடு இன்றைக்கும் பசுல்லா ரோட்டில் இருக்குது. பசுல்லா ரோட் பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் இருக்க, திருமலைப்பிள்ளை ரோட்டில் இருக்க அவரோட வீடு அப்படியே தான் வச்சுருக்காங்க வீட்டை. ஒரு மனுஷனுக்கு போடுறதுக்கு 4 துணி தான் வேணும். என்கிட்ட 25 பேண்ட் 25 ஷர்ட் இருக்கலாம், நான் போட போகுது ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு தான். அட் எனி டைம் how many shirts and pants I can wear? 1. ஒரு நாளைக்கு நான் 2 வாட்டி மாற்றினா கூட எனக்கு 14 செட்டு துணிக்கு மேலே எனக்கு வேணும். ஒன்ஸ் வீக் தான் நான் போடுவேன், 2 தான் போடுவேன்னா கூட உங்களுக்கு 14 துணி வேணும். ஒரு நார்மல் மனுஷனுக்கு 5 வேஷ்டி 5 சட்டை போடும். ரைட்டா? 3 வேளை சாப்பிடலாம், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. 3 வேளை சாப்பிட்டேன்னா ஓவராக சாப்பிட்டா இப்போ என் வயிறு ஆன மாதிரி தான் ஆகும். ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ் ஓன் ப்ராப்ளம், ஐ ஹவ் டு சால்வ் திஸ் மை செல்ஃப். ஸோ ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் சாப்பிட முடியாது. படுக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும். யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். அதுக்கு உங்களுக்கு என்ன பெரிய நீட்ஸ் இருக்குது? தட் ஐ கேனாட் டூ எனி திங். மக்கள் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, யூ கேனாட் லிவ் ஃபார் அதர்ஸ். ஐ நெவர் லிவ் ஃபார் அதர்ஸ். அண்ட் தேர்ஃபோர் மற்றவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசப்ஸ் ஃபேபிள்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து தி ஸ்டோரி ஆஃப் தி ஃபாதர், த சன், த டாங்கி வரும். கழுதை எப்படி நடத்தணும்னு நாங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஊருக்காரன் சொல்கிறத வச்சு நான் கழுதையை டிசைட் பண்ணால் கழுதையே இருக்காது என்கிட்ட. இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. குறிப்பாக மொபைல் ஃபோன்ஸ்லாம் கையில். இட்ஸ் a big problem, very big problem. ஸோ எப்படி ஃபோக்கஸை பில்ட் பண்ணுறது எப்படி? நான் வந்து சொல்கிற ரூல் என்னென்னா, கார்த்தால எழுந்தோடனே முதல் 1 hour நீங்கள் ஃபோன் பக்கமே போகாமல் இருங்கன்னு. ஸ்டார்ட் வித் ஸ்மால் டைம்ஸ். ஸ்டார்ட் வித் 5 minutes. புட் த ஃபோன் இன் அ ட்ரா அண்ட் லாக் இட்.
கார்த்தால எழுந்தீங்களா, 6 மணிக்கு எழுந்தீங்களா, ஸ்லோலி ஸ்டார்ட் வித் half an hour blocks and 15. 9 மணி மட்டும் ஃபோனையே தொடாதீங்களே. அது மாதிரி நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு மேலே நான் வந்து கீப் அ பிளாக் 9 to 6 தான் நான் ஃபோனையே யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நைட்டு வரைக்கும் நீங்கள் ப்ளூ ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கீங்கண்ணா, ஸோ ஐ ஒன்ட் see the screen after so much hours அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் டூ பெட்டர். சார் உங்களை பொறுத்தளவில் ஒரு நம்மளை க்ரோ பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸுக்கு ஒரு நல்ல 3 பாட்காஸ்ட், இந்த 3 பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னா என்னென்ன நான் பாட்காஸ்டெல்லாம் விட்டுருங்க, புஸ்தகம் படிங்கன்னு சொல்லுங்கள். சார் ஒரு நல்ல ஒரு 3 ஆத்தர்ஸ் ஒரு 3 புக் சொல்லுங்கள். டிபெண்ட்ஸ் ஆன் எந்த சப்ஜெக்ட்னு சொல்லுங்கள். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாவில் ஃபஸ்ட்டு புக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் படிக்கணும்னா மெடிடேஷன்ஸ் பை மார்க்கஸ் அரேலியஸ் படிக்கணும். தட் இஸ் மார்க்கஸ் அரேலியஸ் வாஸ் த லாஸ்ட் கிரேட் ரோமன் எம்பரர். ஒரு அவனோட கதையை படிச்சுட்டு அவன் எழுதின மெடிடேஷன்ஸுங்கிற புக்கை நீங்கள் படிங்க. செனக்கா படிங்க. இது ஸ்டாயிக் ஃபிலாசபிலேருந்து இதுலேருந்து படிக்கணுமா உங்களுக்கு. இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மாடர்ன் மேன் சர்ச் ஃபார் மீனிங் படிங்க. இதெல்லாம் ரொம்ப ஹெவி புக்ஸ் நான் சொல்கிறது. மேன் சர்ச் ஃபார் மீனிங் டெஃபினட்டாக நீங்கள் படிக்கணும். இது 2 மேன் சர்ச் ஃபார் மீனிங் அண்ட் ஸ்டாய்சிசம் படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடத்திக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஷார்ட்னஸ் ஆஃப் லைஃப், லெட்டர்ஸ் டு அ ஃப்ரெண்ட் செனக்கா எழுதினது, இதெல்லாம் படிக்கணும். அடுத்தது சார்லி மங்கர் இப்போ இறந்துட்டார், வெரி சேட். பட் அவரோடது ஃபுல்லாக வீடியோவில் இருக்குது. சின்ஸ் யூ வாண்டட் வீடியோ, சார்லி மங்கரோட எல்லா வீடியோவும் பாருங்கள். அவர் 1960s ஹார்வர்டில் ஒரு லெக்சர் கொடுத்தாரு, 25 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹியூமன் மிஸ்அலைன்மெண்ட்னு. see everything you can do about சார்லி மங்கர். செத்து போனவங்களோட டைலாக் வைங்க. அவன் வந்து உடனே அவனை பார்த்து பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அவர் எழுதின புஸ்தகம், லெட்டர்ஸ், எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். உங்களுக்கு எந்த பிடித்த மனிதன் இருக்கோ அவனோட டைலாக் காந்தியோட வைக்கலாம், நேருவோட வைக்கலாம், மார்ட்டின் லூதர் கிங்கோட வைக்கலாம், நெல்சன் மண்டேலாவோட வைக்கலாம், சார்லி மங்கரோட வைக்கலாம். ஸோ இஃப் யூ கோ டீப் இன் டு தேட் யூ வில் கிளியர்லி கிரிக்கெட் ஆடணுன்னா கவாஸ்கரோட வைக்கலாம். ஸோ யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு லீட் லைஃப். ரைட். இப்போ நீங்கள் ஸ்டாயிக் ஃபிலாசபி பற்றி பேசுகிறீங்க, மார்க்கஸ் அரேலியஸ், செனக்கா, இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. நம்ம கண்ட்ரோல் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கவலைப்படணும், கண்ட்ரோலுக்கு வெளியில் இருக்கிற விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடாது, பவர் பின்னாடி ஓடக்கூடாது, பர்பஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணு, இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் உலகத்தை பார்க்கும்போது பவர் தர்ஸ்டி பீப்புள், பணம் அதிகமாக சம்பாதிக்கணும்னு கிரீடியாக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லவே இல்லையா லாங் டேர்மில் அது மாதிரி ஆட்கள்லாம் இன் தி லாங் டேர்ம். அவன் இப்போ மன்மோகன் சிங் எப்படி ஜெயிச்சார்? பொலிட்டிக்ஸ்லாம் பார்த்தா அப்படி மன்மோகன் சிங் எப்படி ஆப்போசிட்டால சார் இருக்கு. அப்படி சார் மன்மோகன் சிங் எப்படி ஜெயிச்சார் சார்? எக்ஸெப்ஷன் சொல்லாமல். ஸோ தேர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ் தரும். உலகம் மன்மோகன் சிங்கை ஞாபகம் வச்சுக்குமா, நேருவை ஞாபகம் வச்சுக்குமா? சி யூ ஷுட் ஓகே சின்ஸ் யூ செட் ஹார்ஸ்னு ஒரு பெரிய க்ரீக் ஸ்பினோசான்னு ஒரு பெரிய டச் ஃபிலாசபர், ஸ்பினோசா த ஹெரெட்டிக்னு ஒருத்தர். அவர் என்ன சொல்லுவார்னா, இஃப் யூ லுக் அட் திங்ஸ் வித் ஆஸ்பெக்ட் ஆஃப் எட்டர்னிட்டி யூ பிகம் எட்டர்னிட்டி. ஒரு தொலைநோக்க பார்வையை வச்சு நீங்கள் உலகத்தை பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வில் ஆல்சோ ரிமெம்பர் யூ. whereas if you are only solving one short term problem to another short term problem, you know history is not going. இப்போ நான் வந்து இப்போ நான் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஹிஸ்ட்ரி ஃபிகரை சொல்கிறேன். ஜெயலலிதான்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க, ரைட்டா? இன்றைக்கி எவ்வளோ பேர் ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், காமராஜருக்கு மரியாதை ஜாஸ்தியாக மக்கள் பார்க்குறாங்களா, ஜெயலலிதாவுக்கு மரியாதை? ஜெயலலிதா பார்த்து பயந்தாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும். இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற மரியாதையில் குறைவு இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா? பீப்புள் கம்பேர் பண்ணால் 2 பேர் தான் நான் சொல்கிறேன். நான் யூ ஹவ் டு கம்பேர் ஆப்பிள்ஸ் வித் ஆரஞ்சஸ். தட் இஸ் யூ ஹவ் டு கம்பேர் 2 people who are chief ministers for a substantial period of time. கலாமுக்கு மரியாதை ஜாஸ்தியாக, ஜெயலலிதாவுக்கு மரியாதை ஜாஸ்தியாக? மக்கள் யாரை கும்பிடுறாங்க? வெதர் யூ வாண்ட் டு பி கலாம் ஆர் ஜெயலலிதா இஸ் அ டிசிஷன் தட் யூ ஹவ் டு மேக் இன் லைஃப். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு பெர்மனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இட்டர்னலாக சில விஷயங்களை இருக்கணும். நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு பண்ணும்போது அதுக்கு ஒரு பெர்மனண்ட்டான ஒரு நேச்சர் இருக்கும், காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்களா? நம்ம என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அந்த ஒரு அதுதானே நினைக்கும். கடைசியாக இந்த உலகத்தில் உங்கள் பேர் என்னைக்கு பேசப்படுதுங்கிறது தானே முக்கியம். அப்புறம் உங்களுக்கும் ஒரு அனிமலுக்கும் என்ன, வந்தான் வாழ்ந்தான் செத்தான் போயிட்டான்னு வைங்க. பாரதி அவன் லைஃப் டைமில்
இறந்தபோது 10 பேர் கூட வரல பாரதிக்கு. ஆனால் இன்றைக்கி தமிழ் இருக்கிற வரைக்கும் பாரதியார் இருப்பாரா மாட்டாரா? பாரதியார் லைஃப் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரை இறந்து போகிற அன்றைக்கி 10 பேர் கூட வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழில் அன்றைக்கி அவரை பாய்காட் பண்ணவங்களெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க. பெரிய மனிதர்கள்லாம் அவரை பாய்காட் பண்ணதுனால தான் 10 பேர் வரல. கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? வெள்ளைக்காரனுக்கு பயந்துட்டு வரல நீ, அது வேறு விஷயம். சொசைட்டிக்கு பயந்துட்டு வரல, வெள்ளைக்காரனுக்கு பயந்துட்டு வரல. இன்றைக்கி வராதவன் ஜெயிச்சானா இல்லை பாரதி ஜெயிச்சானா? இன்றைக்கி நீங்கள் வராதவங்களை பற்றி பேசுகிறீங்களா இல்லை சுப்பிரமணிய பாரதி பேசுகிறீங்களா? இப்போ நான் ரோட்டில் போகிறேன் சார், நான் பாரதியாரை கேட்குறேன். அந்த டைமில் 10 செல்வந்தர் பேரை சொல்கிறேன். 10 செல்வந்தர் பேரை சொல்லுவாங்களா இல்லை பாரதியார் பேரை சொல்லுவாங்களா? இன்னைக்கு அஃப்கோர்ஸ் பாரதியார் பேர். அந்த செல்வந்தர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஐ ரேதர் பி பாரதி தென் செல்வந்தர். அப்போ தான் பர்பஸ் இன் லைஃப் சால்வ் ஆகும். ஸோ இப்போ நிறைய இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் மைண்டில் போட்டிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் கேட்பாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கடைசியில் பெரிய ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப டிஜெக்டடாக இருப்பாங்க. அந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ப்ராசஸை கவனிங்க. அவுட்கம் என் கண்ட்ரோலில் இல்லைன்னு எடுத்துக்கோங்க. இதை தான் கீதையும் சொல்கிறது, இது தான் செனக்கான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. உடனே நான் ஹிந்து இல்லைம்பாங்க. கீதையில் 2வது சாப்டர்லேயும் 3வது சாப்டர்லேயும் இது தான் சொல்கிறான். ரிசல்ட் உங்கள் கையில் கிடையாது. ரிசல்ட் எங்கள் கையில் கிடையாது. நீ என்ன சொன்ன மாதிரி இதே ஆனந்த் தான் 50 வருஷம் இருந்தான். 49 வருஷம் தெரியாத ஆனந்த் 50 வயசுக்கு மேலே தெரியப்படுறாரு. அதுக்கு ஒரு கன்ஃப்ளூயன்ஸ் வந்தது. கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி, சொசைட்டி ஒரு பொசிஷனுக்கு வருது, டிவி வருது, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஓப்பன் ஆகுது. உண்மையை சொல்கிற ஆள் இல்லை. பட் எனக்கு 50வது வயசில் தான், அது 49 வயசில் தான் எனக்கு அந்த வாய்ப்பு வருது. ரைட்டா? அது வரைக்கும் நான் இருக்கணும்ல. சார் கடைசியாக ஒரே ஒரு நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும், பர்சனலாக என்ன டெவலப் பண்ணிக்கணும், மக்களும் அதான் நினைப்பாங்க, நம்ம டெவலப் பண்ணிக்கணும், ஒர்க் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணணும்லாம் யோசிப்பாங்க. பட் ஒரு வகையில் யோசிச்சு பார்க்கும்போது 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. மேபி 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி அலெக்சாண்டர் இருந்தார், செனக்கா இருந்தார், அரீலியஸ் இருந்தார், திருவள்ளுவர் இருந்தார். ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு எல்லாரையும் தெரியும். 3000 இயர்ஸ் பிஃபோர் கிரைஸ்ட் அசோகான்னு ஒருத்தங்க இருந்தான்னு உங்களுக்கு தெரியும். என்னோட பாயிண்ட் என்னன்னா, 100 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இப்ப வாழக்கூடிய மக்கள்ல 99.9999% மக்களை மறந்துடுவாங்க. நீங்க என்னதான் ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவர் மறக்க கிடையாது. உங்க ஒர்க்கு ராஜராஜ சோழனை மறக்கவே முடியாது. நான் சொல்றேன் 99. இருங்க சார் இல்லை அந்த மாதிரி அந்த ஒர்க் நீங்க போட்டா உங்களை ஞாபகம் வச்சுப்பான். இன்னும் ஒரு 10,000 இயர்ஸ் ஆச்சுன்னா அவரையும் மறக்கவே மாட்டாங்க. தமிழ் இருக்கிற வரைக்கும் பாரதியை மறக்கவே மாட்டாங்க. இந்தியான்னு ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் மன்மோகன் சிங்கை மறக்க மாட்டாங்க, பண்டிட் நேருவை மறக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தா கூட சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்னு ஒரு சொசைட்டி இருக்கிற வரைக்கும் காமராஜை மறக்க மாட்டாங்க. நிறைய சைக்கிள்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு 60,000 இயர்ஸ்க்கு ஒருக்கா உலகம் அழிஞ்சு 60 அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம என்னதான் இங்க எஃபோர்ட் போட்டாலும் எண்ட் ஆஃப் தி டே நம்ம சாக போறோம். திருப்பி எல்லாருமே நம்ம ஒர்க் எல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ அது நீங்க அப்படி நினைக்கிறீங்க. சரி, அகேன் யூ ஆர் லுக்கிங் அட் தி அவுட்கம். ஓகே. ப்ராப்ளமே உங்களது என்ன தெரியுமா கேப்ரியல்? நீங்கள் அவுட்கம்மையே பார்க்குறீங்க. எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தி அவுட்கம். மற்றவன் என்னை பற்றி நினைவு வச்சுக்கணும், மற்றவன் என்னை ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் இல்லவே இல்லை. ஷார்ட் டியூரேஷன் நல்லா வாழ்ந்துட்டு இல்லை. எனக்கு என் ப்ராசஸ் முக்கியம். இப்போ நான் யூடியூப்பில் பிரபலம், சோஷியல் மீடியாவில் பிரபலம். என்னால் கொலாப் பண்ண முடியும், என்னால் பிராண்ட் ப்ரமோஷன் பண்ண முடியும். சட்டிலாக பண்ணலாம், ஓப்பனாக பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நான் எந்த பிராண்டையும் ப்ரமோட் பண்ணதே கிடையாது. அது மேட்டர் ஆஃப் என்னோட பிரின்சிபல். அது மேட்டர் ஆஃப் மை பிரின்சிபல். ஐ வாண்ட் டு பி ஆனஸ்ட். ஐ மே லூஸ் அ ஃபியூ லேக் ஆஃப் ருபீஸ் எ மந்த். பட் அதுக்கு பட் திஸ் பிரின்சிபல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ தென் டு என்டார்ஸ் அ பிராண்ட். நான் மதிக்கிற டாட்டாவை கூட நான் என்டார்ஸ் பண்ணது கிடையாது. எதுக்கு இட் இஸ் யோர் டிசிஷன். நான் ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் உங்களை? இந்த ப்ராடக்ட் காரை வாங்குங்க, இந்த டிவியை வாங்குங்க, அதுக்கு நான் கை நீட்டி காசு வாங்கிட்டு உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும்?
ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல எக்ஸலண்டான ஒரு இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது. This holiday season, come meet the Merry Mermaid, Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai.